வணக்கம். போன வாரம் ரிலீஸ் ஆன மகாராஜா சூப்பர் ஹிட் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னும் சில தமிழ் படங்களும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. சில மலையாள படங்களும் ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷ் படமும் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வாரத்துடைய முதல் ரிவ்யூ தான் இந்த ரயில். முதல்ல சுனில் என்கிற வடக்கன் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டு அப்புறம் வடக்கன்னு பேர் மாதிரி சென்சாரில் அப்ஜெக்ட் பண்ணதுனால ரயில் அப்படிங்கிற பேரோட இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டர் பாஸ்கர் சக்தி, நான் மகானல்ல, அழகர் சாமியின் குதிரை, எம்மகன் மாதிரியான படங்களில் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்மகன் படத்தில் அவர் அந்த டாக்டர் ரோல் வருவார், பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய டேரக்டோரியல் டெபு தான் இந்த ரயில். ட்ரெய்லரை பார்க்கும்போது இப்போ ரிலவெண்ட்டான ஒரு இஷ்யூவை பேசியிருக்கிற படமாக தான் தோணுச்சு. அண்ட் சில கான்ட்ரவர்சிஸ் ஒரு வேளை கிரியேட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சு. நிஜமாவே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரயில் தேனி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற கதை. ஹீரோ முத்தையா சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் வேலைகள்லாம் பார்க்கக்கூடியவர். ஆனால் ஒழுங்காக வேலையெல்லாம் பார்க்காம எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு பொழுத போக்கிட்டு இருக்காரு. சீதனமாக வந்த விஷயங்கள் எல்லாமும் விற்றுட்டு நிறைய காசு செலவு பண்ணி தான் அவர் குடிச்சிட்டு இருக்காருங்கிறதுனால அவருக்கும் அவருடைய ஒய்ஃப் செல்லமாகும் தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கு. அவருடைய வீட்டில் ஒரு சின்ன போர்ஷனை சுனில் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. சுனில் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து தங்கி பக்கத்தில் ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்துக்கிறது, சுற்றி இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுறது, பைக்கில் ஆக்டிவாக வேலைக்கு போகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்ல மனுஷனாகவே இருக்காரு. இதனாலேயே முத்தையாவுக்கு சுனிலை பார்த்தா ஒரு காண்டு, ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி. எப்போ பார்த்தாலும் வடக்கன் அப்யூசிவாக ரூடாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. வடக்கன்ற வார்த்தையை சென்சாரில் மியூட் பண்ணிட்டாங்க, அதை நோட் பண்ணிக்குவாங்க. ஒரு கட்டத்தில் சுனிலையும் தன்னோட வைஃபையும் கூட தப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறாரு முத்தையா. இதனால தன்னோட ஃப்ரெண்டு வரதனோட சேர்ந்து சுனிலை போட்டு தெளியலாம் அப்படின்னு முத்தையா கேரக்டர் முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ரயில். உழைக்க வந்து இலக்காரம் பேசி தெரியாதாங்கடா. இந்த பூமிக்கு நாம எல்லா பேரும் உழைக்க வந்தவங்க. ஹீரோ முத்தையா கேரக்டர்ல குங்குமராஜ், அவருடைய வைஃப் செல்லம்மா கேரக்டர்ல வைரமான, ரெண்டு பேருமே ரொம்ப இயல்பான போர்ட்ரேல கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக குங்குமராஜ் செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தன்னோட நடிப்பில் ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. சுனில் கேரக்டர்ல பர்வேஸ் மெஹரு செம்ம நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம நிறைய கடந்து வந்திருப்போம். அதனால ரொம்ப ஈஸியாக நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த கேரக்டர் எம்பத்தடிகளாக ஃபீல் பண்ணவும் முடியுது. அண்ட் படத்தில் அங்கங்கே சில படம் ஹிந்தி பாட்டா சொந்த குரலே பாடியிருக்காரு. அவருடைய குரலும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃப்ரெண்ட் வரதன் கேரக்டர்ல ரைட்டர் ரமேஷ் வைத்தியா சூனாபானா வடிவேலோ நிறைய இமிடேட் பண்ணி நிறைய ஞாபகப்படுத்தினாலும் தப்பா தெரியல, நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் சுனில் ஃபேமிலின்ற மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸ் வராங்க. அந்த 3 நடிகர்களுமே ரொம்ப அமைச்சராகவே தெரியுறாங்க. விஷுவலா ரொம்ப கேண்டிடான ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தேனி ஈஸ்வரா சினிமாட்டோகிராஃபின்னு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லா படங்களையும் அவர் தன்னோட இருப்பை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. கதைக்கு தேவையான ஒளிப்பதிவு கொடுத்தா போதும். பட் இதே மாதிரியான சிமிலர் லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ண படங்கள்ல இருந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபிக்கும் இந்த படத்தில் அவருடைய சினிமாட்டோகிராஃபிக்குமே கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அண்ட் டயலாக்ஸ் லைவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, சிங் சவுண்ட்ல பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. நார்த்லேருந்து ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே வேலை செய்கிறவங்கள இங்கே இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, எப்படி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்க எப்படி குடிச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயங்களுக்கு ஓவராலாக ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் பாஸ்கர் சக்தி. சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அண்ட் மொத்த படத்துலையும் ஒரு யதார்த்தமே கண்டிப்பாக இருக்கு. முத்தையாங்கிற கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதில் குங்குமராஜோடைய நடிப்பு, ரமேஷ் வித்யா கேரக்டர் பண்ணுற ஒரு சில காமெடிகள், படம் முழுக்க வர அந்த ஒரு கிழவி கேரக்டர், அண்ட் கொஞ்சம் மிகையாக தெரிஞ்சாலுமே கூட நார்த்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்காக உள்ளூரில் இருக்கிற டீ கடையில் கூட எப்படிலாம் மெனு மாறுது அப்படிங்கிற சொன்ன அந்த ஒரு காட்சி. தென் செகண்ட் ஹாஃப்ல சுனில் கேரக்டரோட ஃபேமிலி இங்கே வந்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு சில காட்சிகள், இன்னும் சில பாசிட்டிவ்ஸும் இந்த படத்தில் சொல்லலாம். பட் அமைச்சரான மேக்கிங், தேவையே இல்லாத சில காட்சிகள், சில காட்சிகளோட தேவையே இல்லாத நீளம், ஓவராலாக சுமாரான ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு இதெல்லாம் இந்த ரயிலை நகர விடாமல் அப்படியே தடுக்குது. நியாயமாக வேலை செஞ்சு சம்பாதிக்க வரவங்க கிட்ட நியாயமான முறையில் போட்டி போடணும், அவங்கள அப்யூசிவாக நடத்தக்கூடாது, வயலண்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற குறைய மறைக்கிறதுக்காக அவங்கள குறை பேசக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான மெசேஜஸ் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவுமே நம்மளுக்கு அழுத்தமாக பதிய மாட்டேங்குது. முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு துபாயிலேருந்து ஒரு கேரக்டர் வருதுங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரே ஒரு சீனில் இந்த எல்லா மெசேஜும் ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி டம்ப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவே இருந்துச்சு. முத்தையன் கேரக்டர் மூலமாக இங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அட்லீஸ்ட் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் நார்த்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்க எதுக்காக இங்கே முதல்ல வராங்க, இவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு ஏன் இவ்வளோ ஹார்ட் லேபர் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஏன் எவ்வளோ மோசமாக இருக்குது, அவங்க எவ்வளோ தூரம் அன்ஃபேராக நடத்தப்படுறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத சரியா இல்லை சுத்தமாகவே பதிவு பண்ணல. இந்த ரயிலை பின்னாடி இருக்கிற இன்னொரு விஷயம் இசை. மேக்கிங் மாதிரியே இசையிலையும் நிறைய அமைச்சூர் தனங்கள் தெரியுது. டைட்டில் ஆரம்பிக்கிற அப்ரப்டான மியூசிக்ல இருந்து படம் முழுக்க அங்கங்கே சீனோடைய மூடுக்கு ஒட்டாமல் ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக இருக்கிற பிஜிஎம்னு ரொம்ப சுமாரான ஒர்க்குன்னு தான் சொல்லலாம். முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டருடைய ஃபீலிங்கை இசை மூலமாக நம்மளுக்கு நிறைய கன்வே பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் மியூசிக் ரொம்ப ஜெனரிக்காகவே போட்டிருக்காங்க. பட் பூ பூக்குது அப்படிங்கிற பாட்டு கேட்க ரொம்ப நல்லாவே இருந்தது. பாடல் பின்னணி இசை ரெண்டுத்துலையுமே இளையராஜாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருக்குது.
இதுக்கு அவர்கிட்டயே போயிட்டு சரி விடுங்க. மொத்தத்தில் இந்த ரயில் நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு சுமாரான தமிழ் திரைப்படம். மலையாள படங்கள் மாதிரி யதார்த்தமான சிம்பிளான அழுத்தமான ஒரு படைப்பாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அது புரியுது. ஆனால் இதே கண்டென்ட் கதையாக சிறுகதையாக ரைட்டிங்கில் இதை விட பெட்டராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே விஷயம் ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்போது எமோஷனலாக ஒரு டெப்த், ஒரு கனெக்ட் தேவை, கேரக்டர்ஸோட ஒரு கனெக்ட் தேவை, ரைட்டிங்கில் இன்னும் கூட ஒரு டெப்த் தேவைன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் இங்கே மிஸ்ஸிங். பட் நெவர்தலஸ் இது ஒரு ஹார்ம்லெஸ்ஸான படைப்பு. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு.